பக்கத்தில் தான் இருக்கும். மழை வந்து காலையிலேயே ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக நமக்காக வந்து லைட்டாக மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சு பார்த்துட்டு முடிஞ்சால் கீழேயும் போயிட்டு ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்தா நம்மளால காரை கார் எடுத்துகிட்டு இருக்கான். இதை வந்துகிட்டே இருக்கான். கார் வர்க்கலா பீச்லேருந்து மேலே வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியில் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா வர்மனோட சிலை இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு யோகி பாபு மாதிரி லாரி முன்னாடிலாம் வச்சு நின்று கேட்க வேண்டியதுதான். நாங்கள் ஆட்சி வந்து கேட்பாங்க. அவ்வளோதான் சார். ഇനി ഞാൻ നിന്റെ ഫാമിലിയെ ഡിസ്റ്റർബ് ചെയ്യില്ല. നീ എന്റെ ബിസിനസ്സിലും ഡിസ്റ്റർബ് பண்ணக்கூடாது. മനസ്സിലായോ? சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த சிலையை வந்து நம்ம எப்படி வந்து வர்மன் அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற வந்து ஆர்டர் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். பாருங்க பின்னாடியே பார்த்தோம்னா நம்ம வர்மன் சிலை வர்மன் சிலை தான் அங்கே பாருங்க. நாங்கள் தங்கியிருந்த பீச் ரெசார்ட்லேருந்து இப்போ மார்னிங் கிளம்பிட்டோம். டே 2க்கு காஃபி பிரேக்காக உட்காந்துருக்கோம். காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு செம்ம வியூ தெரியும் பீச்சோட. கோவாலாம் போனோமே மாதிரியா? அதே மாதிரி தான். லைட் ஹவுஸ் தான். ஆமாம், லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் போக ஏதாவது இது இருக்கா? போயிட்டாங்க போகலாமா? ஃபோட்டோ காமி. காலையிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கே நல்லா மரங்கள்லாம் இருக்கு. திருப்பூல உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீ ஒரு கேமரா மேனடா. ஒரு நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும்ல, அதை எடுத்து காப்பி பண்ண தெரியாதா? காய்ஸ், இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க நம்ம திருவனந்தபுரம் வந்துட்டோம். அந்த ஸ்டேடியம் தான் பார்த்துக்கோங்க. இந்தியா வெஸ் நெதர்லாந்து தானே மேட்ச்சு? இந்தியா வெஸ் நெதர்லாந்து தான் மேட்ச்சு. இது வந்து கேட் 3. நான் இது வரைக்கும்
மேட்ச் வந்து போனதில்லை. ஆல்ரெடி ரங்காவும் நம்ம நாச்சியும் போயிருக்கானுங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மேட்ச் நடக்குமான்னு தான் நமக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. பார்க்கலாம். கூகுள் மாதாஜி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இல்லையா பார்க்கிங் இல்லையா? அப்போ வேற எங்கே விடுறது? ஒரு ஹோட்டலே விட்டு தான் போகணும். ஹோட்டலை விட விட்டாங்கன்னா பரவாயில்ல. நல்லா வண்டி போகுது. அப்போ எவ்வளோ பார்க்கிங்? எவ்வளோ மட்டும் விடுறோம்? என்ன அணியாமல் இருக்கு? ஏன் வண்டி மட்டும் விடுறோம்? பின்னாடி வர்ற கேல விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவன் ஏதாவது இந்த பேர் கூட எவ்வளோ கூட வச்சுக்காம நல்லா விற்பனை. ஆமாம், மேட்ச் எப்படியும் நடக்காதுன்னு தெரிஞ்சு எல்லாம் வந்து அம்பர்லாம் வச்சிருக்காங்க. 11 மணி வரைக்கும் மேட்ச், 7:30 வரைக்கும் கட் ஆஃப் டைம். எப்படியும் மழை கொஞ்சம் வந்து இங்கே கேரளா தம்பிகளை விட நம்ம தமிழ் தம்பிகள் தான் அதிகமாக இருப்பார் நினைக்கிறேன். குரூப் செட்டை போட்டு போனால் மேட்ச் நடக்காது தம்பி. ரங்கா வந்து பார்க் பண்ண சொன்னா பார்க்கிங் தேடிட்டு தான் இருக்கான். நான் தான் ஏதோ நினச்சேன். நாங்கள் ரொம்ப ஆசையாக ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மழைனால இந்த மேட்ச் அபேண்டன் ஆயிடுச்சு. பட் நாங்கள் இந்த ஸ்டேடியமில் இருந்த எங்களோட ஷார்ட் ஸ்டேயை ரொம்ப நல்லா எவ்வளோ முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் வேணும் அப்படின்னு புக் பண்ணோம். மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா.
அது கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பார்த்து நம்ம ஓட்டணும். என்ன வரோம். இதோட நாங்கள் எங்கள் கேரளா விலாகை எண்ட் பண்ணிக்கிறோம். சீக்கிரமே எங்கள் அடுத்த ட்ரிப்போட விலாக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு.